இதை அப்கிரேட் பண்ணி வந்த மாடலா இருக்கிறனால முன்னாடி இருக்கிற ஜூபிட்டருக்கும் இந்த ஜூபிட்டருக்கும் நீங்க ஃபேஸ் பண்ண டிஃபரன்ஷியேட் என்ன? டிவிஎஸ்ல பார்த்தா என்டா இருக்கு, அதுக்கப்புறம் ஹீரோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இருந்தாலும் ஜூபிட்டர் அப்பல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கும்போதும் நீங்க வந்து இந்த அப்கிரேட் எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா இதுல இருக்கிற கலர் வேரியன்ட்லாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியன்ட் பிளஸ் இந்த அடிஷ்னல் ஷீல்டு இதுக்கெல்லாம் தனியா பேமெண்ட்ல ஆட் பண்றாங்களா இல்லையா? ப்ரோ இப்போ இது அப்கிரேட் பண்ணி லாஸ்ட் இயர்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்க போய் புக்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றது சொன்னீங்கன்னா கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து இந்த பைக்கை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க 3 month ஆயிருக்குது. இதோட சர்வீஸ் நீங்க பண்ணீங்களா? பண்ணும்போது அங்க ஷோரூம்ல எப்படி விசிட் பண்றாங்க உங்களை? வணக்கம் மகளே, வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல பைக் ரிலேட்டடான வீடியோவை ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. அந்த வகையில நம்ம இன்னைக்கு ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டியை தான் ரிவ்யூ பண்ண போறோம். அது வேற எதுவுமே இல்லை, டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc லேட்டஸ்ட் எடிஷனை தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் இந்த ஸ்கூட்டில இருக்கிற நெகட்டிவ் பாசிட்டிவ் அது மட்டும் இல்லாம இப்ப அப்கிரேட் பண்ணது வந்து யூசருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதா இல்லையா அப்படின்ற என்டையர் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட எண்டில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது வந்துச்சு நம்மளோட டிவிஎஸ் ஜூபிட்டர் 125cc லேட்டஸ்ட் எடிஷன். பார்க்கறதுக்கு கொஞ்சோண்டு ஸ்டைலிஷ் பிளஸ் கொஞ்சோண்டு ஸ்லிம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த பைக்கோட ஓனரை கூப்பிட்டு நம்ம இதுல இருக்கிற அட்வான்டேஜ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுப்போம். இப்போ ஓனரை வெல்கம் பண்றோம். வாங்க ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் எத்தனை இந்த வண்டி எடுத்துட்டு வந்து நம்மளோட வீடியோக்காக ரிவ்யூ கொடுக்கறதுக்கு உங்களோட நேம் சொல்றீங்க, நீங்க எங்க வேலை செய்றீங்க, பிளஸ் இந்த பைக் எதுக்கு எடுத்தீங்க அப்படின்றது. என் பேர் ஸ்ரீதர். நான் வந்து ட்ராவல்ஸில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். என் ஒய்ஃபுக்காக தான் வண்டி எடுத்தேன். ஆக்சுவலாக ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்கு. இதுக்கு முன்னால் டிவிஎஸ் ஜஸ்ட் வச்சுருந்தேன், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ ஜூபிட்டர் புதுசாக எடுத்தேன். ஓகே ஓகே ப்ரோ. சரி, இப்போ இதை எடுத்திருக்கீங்க, எந்த ஷோரூமில் எடுத்தீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பம்மல் கொத்தாரி டிவிஎஸ் அங்கே தான் ஜஸ்ட்டும் எடுத்தேன். அது அப்போ தான் ஆரம்பிச்சது புதுசு, அப்போ எடுத்திருந்தேன். இதுவும் அங்கே தான் எடுத்தேன். ஓகே ஓகே. இப்போ வீட்டோட யூசேஜுக்குன்னு எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா? இப்போ வீட்டில் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சானா? என் பசங்க 2 பேர், 2 பேரும் ஸ்கூலுக்கு டெய்லி போயிட்டு வராங்க. அதை தவிர ஃப்ரீ டைமில் நான் கூட வண்டி எடுத்துகிட்டு எங்கேயாவது சிட்டியில் போகணும் அப்படின்னாலும் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸ்பேசியஸாக இருக்குது, 4 பேரும் போகிற மாதிரி ரைட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை. சின்ன பசங்க தான். ஓகே, என்டராக எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஓகே ப்ரோ. இப்போ நீங்கள் இந்த பைக்கை வந்து பம்மல் ஷோரூம்லேருந்து எடுத்துருக்கீங்க, டிவி ஷோரூமு. ஸோ அங்கே நீங்கள் எடுக்க போகும்போது இந்த பைக்கில் இருக்க என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் சொன்னாங்க? ஆக்சுவலாக முன்ன வந்த ஜூபிட்டர் பார்த்தீங்கன்னா 100cc தான், இது 125cc. பட் ஆனால் கொஞ்சம் வெயிட்டிங் பீரியட் தான் ஜாஸ்தியாக இருந்தது. பட் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அதனால எடுத்தீங்க. ப்ளஸ் இதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனு? ஆமாம், இதில் வந்து பூட் பேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு, 2 ஹெல்மெட் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க பெட்ரோல் டேங்க்கு. 9 கலர்ஸ் வேரியன்ட் இருக்குது. அதில் வந்து நான் ஆரஞ்சு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓகே. பட் சார்ஜரும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூபிட்டரோட இந்த மீட்டரோட டீட்டெயில்ஸை சொல்லுங்கள். ஓகே, இதில் வந்து டைம் காமிச்சிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப் ஏ ட்ரிப் பி எல்லா இதுலேயும் இருக்கும். அது 0 பண்ணிட்டீங்கன்னா நம்ம பெட்ரோல் போடும்போது கரெக்டாக தெரிஞ்சிடும் எவ்வளோ மைலேஜ் வந்திருக்குன்னு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி ஓட்டும்போது இதில் மைலேஜ் எவ்வளோ வருதுங்கிறது டிஸ்பிளே வந்துடும். ஈகோ மோடு இருக்குது, பவர் மோடு இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது பவர் மோடு ஆன் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஈகோ மோட் நம்ம 40, 50 அந்த மாதிரி போகும்போது, அந்த ரேஞ்சில் போகும்போது ஈகோ மோடில் இருக்கும், மைலேஜ் அதிகமாக வரும். இது ரெண்டுமே எல்லாமே வந்துடும். அதே மாதிரி பெட்ரோல் டேங்க்கில் எவ்வளோ பெட்ரோல் இருக்குங்கிறது இங்கேயே தெரிஞ்சிடும் டிஸ்பிளேலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சுவிட்ச் இருக்குல்ல, இது வந்து இது ஆஃபு.
இது ஆன் பண்ணிங்கன்னா இன்கேஸ் நம்ம சிக்னல் நிற்கும்போது 6 செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஜஸ்ட் நம்ம பிரேக்கை பிடிச்சி லைட்டாக எக்ஸிலேட்டர் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆகிடும் வண்டி. நம்ம இது பவர் பட்டன் அமுத்தணும்னு அவசியம் இல்லை. இன்னொன்று சொல்கிறது மறந்துட்டேன், டிஸ்அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. என்னென்ன பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் எல்லாமே அப்டேட் வெர்ஷனில் வந்து நம்மளுக்கு ஜிபிஎஸும் மேப்போ கொடுத்துருப்பாங்க. பட் மேனுவலாகவே வச்சுருக்காங்க மீட்ரு. அதே மாதிரி மேனுவலாக தான் இருக்குது எல்லாமே. ஆனால் ஜிபிஎஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அட்வான்ஸாக நல்லா இருந்திருக்கும். ஓகே ப்ரோ, இதில் இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஜூபிட்டர் அப்கிரேட் வெர்ஷனில் நீங்கள் பார்த்த அட்வான்டேஜ்லாம் என்ன? அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி க்ளீனாக கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது ஒன்று. இப்போ தான் ரூல்ஸு மாறிடுச்சுல, 2 பேரும் ஹெல்மெட் போடணும்னு வந்துருச்சுல. என்ன அங்கே ஒரே காக்கி பிசா தெரியுது, கூர்க்காவெல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களா? ஆஹா, தாடிக்கார நிற்கிறானே, பிடிச்சானா நுங்க நோண்டிடுவானே. திரும்பி போனாலும் விரட்டி பிடிப்பாங்களே. ஐயா, சட்டியை மாட்டிட வேண்டியதான். அம்மா, தலைக்கு மேலே ஒரு மலையை வச்ச மாதிரியே இருக்கேன். எல்லாத்தையும் எப்படி சமாளிக்க போகிறனும்? அதனால் 2 ஹெல்மெட்டை இதுக்குள்ளே வச்சுருந்துடலாம். நம்மளுக்கு தேவையான டக்குன்னு போட்டுட்டு கிளம்புற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒன்று எடுத்துகிட்டு வர தேவையில்லை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூட்ஸு இன்கேஸ் நம்ம ஹெல்மெட் வைக்கலைன்னா நம்ம ஏதாவது வாங்கினோம்னாலும் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா பெட்ரோல் டேங்க் பின்னால் கொடுத்துருக்காங்க ஜூபிட்டரு. இப்போ வந்து புதுசு இது ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க, உட்காந்த இடத்துல பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சார்ஜருக்கு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க தனியாக. நல்லா இருக்குது, இதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சிலிண்டர் கூட வச்சுக்கலாம், அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில். இருக்குது இதில் எப்படின்னா சிக்னலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 செகண்ட்ஸில் கட் ஆஃப் ஆகிடும். இந்த சுவிட்சு தான், இந்த சுவிட்சை ஆன் பண்ணிட்டோன்னா நம்ம சிக்னலில் இன்கேஸ் நின்னோன்னா பெட்ரோலுக்கு இது கம்மியாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டே ஆகாது, ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ அட்வான்டேஜாக நீங்கள் இதில் பெட்ரோலு ப்ளஸ் யூஎஸ்பி சார்ஜர் போட்டு அப்புறம் ஸ்பேஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் எல்லா வியூவர்ஸும் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்க்கறது இதில் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத ஃபேஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் பார்த்த டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் இன்கேஸ் பெட்ரோல் போடும்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, ஆனால் இது ஃபுல்லாக லாக் பண்ண முடியாது, கன்னை லாக்கே பண்ண முடியாது. மெதுவாக தான் போட்டானோ, ஏன்னா கீழே சிந்திரும். மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இது 5 செகண்டில் ஸ்டாப் ஆகணும். ஒரு தடவை ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்டிங் ட்ரபிள் கொடுக்கும். எப்படின்னா பிரேக் பிடிச்சி எக்ஸிலேட்டர் கொடுத்தாலே ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு தடவை மட்டும் ஸ்டார்ட் ஆகுது இல்லை. அது ஒன்று தான் 2 டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். சின்னதாக ஒரு ரேபிட் ஃபயர் மாதிரி கொஸ்டின் கேட்குறேன், இது பண்ணிக்கோங்க. அட்வான்டேஜில் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது மைலேஜ் தான். நான் மைலேஜை பற்றியே கேட்கல. ஓகே, ஸோ இதிலோட மைலேஜை பற்றி சொல்கிறேங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா சிட்டியில் நம்மளுக்கு 42 கொடுக்குது கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் அவுட் ஸ்டேஷன் போனீங்கன்னா ஒரு 48 அந்த ரேஞ்சில் கொடுக்கும். ஓகே, ஆனால் நம்ம ஓட்டுற பொறுத்து தான் இருக்குது, ஸ்பீடு பொறுத்து தான் இருக்குது. ஒரு 60ல் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா 40 தாராளமாக கொடுக்குது சிட்டியில். ஸோ செகண்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் டிவிஎஸ்ல பார்த்தா என்டார்க்கு, அதுக்கப்புறம் ஹீரோஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆமாம், இருந்தாலும் ஜூபிட்டர் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கும்போதும் நீங்கள் வந்து இந்த அப்கிரேட் எடுக்கிறதுக்கான காரணம்? முன்னால் ஆக்டிவ் ஹோண்டா வச்சுருந்தேன், ப்ளஸ் ஜெஸ்ட்டும் வச்சுருந்தேன்னு சொன்னீங்க இல்லைங்களா. ஜெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சின்ன ப்ராப்ளம் வரதான் செய்யும், அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்போ அப்கிரேட் வெர்ஷன் வரும்போது இந்த மாதிரி பெட்ரோல் டேங்க் தான் எனக்கு அந்த இது கொடுத்துச்சு. சரி நல்லா இருக்கேன், ஃப்ரண்ட்ல இருக்க, இது புதுசாக இருக்கு, எல்லாமே பேக் சைடில் பெட்ரோல் டேங்க் பார்த்து பழகிடுச்சு, புதுசாக இருக்க அப்கிரேட் பார்ப்போம் அப்படின்னு தான் எடுத்தேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, இப்போ இதை அப்கிரேட் பண்ணி வந்த மாடலாக இருக்கிறனால முன்னாடி இருக்கிற ஜூபிட்டருக்கும் இந்த ஜூபிட்டருக்கும் நீங்கள் ஃபேஸ் பண்ண டிஃபரன்ஷியேட் என்னன்னா? வெயிட் எப்படின்னா, இப்போ வந்து லேடிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஜூபிட்டர். அது வந்து ஈஸியாக இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், காம்பேக்டாக இருக்குது. செகண்ட் திங் என்னன்னா, இதில் இருக்கிற கலர் வேரியண்ட்லாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ கலர் வேரியண்ட்டு ப்ளஸ் இந்த அடிஷ்னல் ஷீல்டு இதுக்கெல்லாம் தனியாக பேமெண்ட்டில் ஆட் பண்ணுறாங்களா இல்லையா? இது வந்து அடிஷ்னலாக நம்ம போட்டது தான், கார்டெல்லாம் இந்த என்ன இருக்குது அதில் தான் எக்ஸ்ட்ரா போட்டது தான். பேமெண்ட்டில் ஆடுனா அது எக்ஸ்ட்ரா நம்ம அடிஷ்னலாக வேணும்னா தேவைன்னா போட்டுக்கலாம், அடிஷ்னலாக ஆட் தான் அது. இப்போ இது அப்கிரேட் பண்ணி லாஸ்ட் இயர்ல தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்க போய் புக்கிங் ப்ராசஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆச்சு அப்படின்றது சொன்னீங்கன்னா வந்து வண்டி பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வேரியன்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து புக் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங் வந்து புதுசு இல்லையா, அதனால வந்து 3 மாதம் ஆயிடுச்சு வண்டி வரத்துக்கு.
பட் ஓகே தான், வண்டி வந்தப்பறம் ஒரு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இப்போ இதோட சேலிங்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு? இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. BS6 நார்மலா கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு. அப்போ வந்த புதுசுனால கொஞ்சம் டிலே ஆச்சு அவ்வளோ. ஓகே ப்ரோ, ஒன் மோர் கொஸ்டின் என்னன்னா, இப்போ வந்து இந்த பைக்கை வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்க, 3 மந்த் ஆயிருக்குது. இதோட சர்வீஸ் நீங்க பண்ணீங்களா? பண்ணும்போது அங்க ஷோரூம்ல எப்படி விசிட் பண்றாங்க உங்களை? நல்லா தான் பண்ண. டிவிஎஸ்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ரெகுலராக ஆக்சுவலாக பண்ணிட்டு தான் இருக்கோம்ல, அதனால பழைய வண்டி ஆட்டம் இதாட்டம் ஒரே சர்வீஸ் ஷோரூம் தான், நல்லா தான் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த பிரச்சனையும் இல்லை. இது வரைக்கும் நீங்கள் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ப்ளஸ் இந்த பைக்கில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. இருந்தாலும் வியூவர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது இந்த பைக்கில் இருக்கிற டாக்குமெண்டேஷன், ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ தராங்க, வாரண்டி ப்ளஸ் இன்சூரன்ஸுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணுவாங்க. அது எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்ஸாக சொல்லிட்டீங்கன்னா வியூவர்ஸ் வாங்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது சென்னையில் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,07,000. சரியா? டவுன் பேமெண்ட்டு கம்மியாக கட்டினாலே போதும், ஒரு 8,000 9,000 கட்டி தான் போதும். ஏன்னா நான் எக்ஸ்சேஞ்ச் போட்டதுனால கொஞ்சம் அதிகமாக கட்டினேன். பட் இன்னும் ப்ராசஸ் எல்லாம் இன்னும் சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகே, இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 இயர் வந்து ஓன் டேமேஜ் கொடுத்துருவாங்க, அது எல்லாருக்கும் நார்மலாக தெரியும். 5 இயர்ஸ் அடிஷ்னல் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்துடும் அதோடைய. ஸோ டோட்டலாக என்டையர் டீட்டெயில்ஸ் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இருந்தாலும் ஒரு வாட்டி கூட ஓட்டி பார்க்காம நம்ம ஒரு ரிவ்யூ கொடுக்க முடியாது. ஸோ நம்ம ஓட்டி பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ தரோம். ஸோ ஜூபிட்டர் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நல்ல டிவிஎஸ்ல சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர்ல மட்டும் 2 lakhs கிட்ட இது சேல் போயிட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால தான் இதை இப்போதைக்கு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கிறோம். முன்னே இருக்கிற ஜூபிட்டருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதோட வெயிட் கொஞ்சோண்டு லெஸ் பண்ணி கொஞ்சோண்டு ஸ்லிம் பண்ணி வீட்டில் இருக்கிற யாரா இருந்தாலும் யூஸ் பண்ற மாதிரி தான் இதை சேல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்ன இதுல டிஸ்அட்வான்டேஜ்னா, நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது இப்ப நார்மலா எல்லா பைக்லும் நம்மளுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்டர், GPS எல்லாமே கொடுக்குறாங்க. பட் இதுல அது பண்ணாதது ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜா தான் இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இருக்கிறதுலே ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, பழைய ஜூபிட்டர்ல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடிக்கா பில்லியனுக்கு வந்து சீட்டு கொஞ்சம் ப்ராடா இருக்கும். பட் இதுல கொஞ்சோண்டு ஸ்லிம் பண்ணி இருக்கிறதுனால பின்னாடிக்கா உட்கார்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிளஸ் பைன் லெஸ்ஸா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. கொஞ்சம் ஸ்பீடு எடுத்து பார்ப்போம். பிக்கப் நல்லா தான் இருக்கு. நல்லா ஸ்மூத்தா போகுது. ஓடோமீட்டர் ஸ்பீடிங்லாம் காட்டுது. இந்தியன் மேட்ல டிவிஎஸ் இப்போ வரைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்குது, கண்டிப்பா சொல்லுவோம். சூப்பரா இருக்குதுங்க. எல்லாம் நல்லா மரியாதை கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம். அவன் சத்தம் போடாம வீடு போய் சேரணும்.